Hi friends, welcome to Save Money YouTube channel. முதல்ல ஒவ்வொரு ஃபேமிலியும் எடுக்க வேண்டியது ஹெல்த் இன்சூரன்ஸ். உங்களுக்கு எந்த செலவு இருந்தாலும் அந்த செலவு எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு முதல்ல உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய பெரியவங்கள்ல இருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் இத்தனை பேருக்குமே ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர் கொடுக்க முயற்சி பண்ணுங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு எண்ணம் என்ன இருக்கு அப்படின்னா, நம்ம NHIS 150 ரூபாய் மாசம் மாசம் கட்டிட்டு வரோம், அதுவே நமக்கு போதும்னு நினைக்கிறாங்க. அது மிகப்பெரிய தவறு. கவர்மெண்ட் குரூப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் கொடுத்திருந்தாலும் அது பத்தாது. ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி உங்க ஃபேமிலிக்காக நீங்க தனியா கட்டாயமா எடுக்கணும். நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தா மட்டும் பத்தாது, உங்க குடும்பத்துல இருக்க ஒவ்வொரு குடும்ப உறுப்பினருக்கும் குறைந்தபட்சம் 10 லட்சமாவது அவங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கவரேஜ் கண்டிப்பா நீங்க எடுத்து வைக்கணும். அது தனியா எடுக்கணும். NHIS கட்டாயமா பத்தாது. அடுத்து இப்போ குடும்பத்துல வேலைக்கு போற நபர்கள் கட்டாயமா உங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் இது வரைக்கும் நீங்க எடுக்கலன்னா முதல்ல போய் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் எடுங்க. அதுவும் லைஃப் இன்சூரன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்போ உங்களோட வருஷ சம்பளத்துல இருந்து 10 மடங்குக்கு குறையாத பட்சத்துல நீங்க உங்களோட லைஃப் இன்சூரன்ஸ் இப்ப நீங்க எடுக்கணும். ஆல்ரெடி நீங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னா அது போதுமான அளவுக்கு இருக்குதா அப்படிங்கறத பாக்கணும். எல்லாரும் என்ன பண்றாங்க, 1 லட்சத்துக்கு 2 லட்சத்துக்கு ஒரு பாலிசி எடுத்து வச்சுக்கிட்டு அப்பா நான் லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துட்டு எனக்கு இதுவே போதும்னு நினைக்கிறாங்க. அது மிகப்பெரிய முட்டாள்தனம். குறைந்தபட்சமா நீங்க வருஷத்துக்கு இப்ப 5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறீங்கன்னா நீங்க 50 லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு நீங்க லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா முதல்ல போய் உங்களுக்கு 50 லட்சம் ரூபாய்க்கு எடுத்து வச்சுக்கோங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ். நீங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் தட்டி விடுங்க. தேங்க்யூ.